இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, நம்ம இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கோமதி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு கொஞ்சமாச்சும் சுயநலம் கொஞ்சம் மாறி கொஞ்சோண்டு புத்தி கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே துளியளவும் இல்லை போல். அந்த கேரக்டரே அப்படி தான் போல். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அந்த கதையுடைய சைலண்ட் வில்லியாக அவங்கள தான் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் பாண்டியன் ஷோ சீசன் 1க்கு நான் பல நேரங்களில் தனம் தான் அந்த கதையோட வில்லி அப்படின்னு பல தடவை சொல்லி பேசியிருக்கோம். நம்ம தனம் பாசங்கிற பேரில் எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என் அண்ணனுங்க பாவம் அப்படின்னு பெத்த பிள்ளையை பலியாக்கினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவரையும் ஒரு சோகத்துக்குள்ளாக்கிட்டாங்க. இதில் இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குமரவேல் அந்த பண நகையெல்லாம் வச்சு திருப்பி கிடச்சா போதும், மானம் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ கதிரை அடிக்கிறதுக்காக தேடிட்டே இருந்தார். கடைசியில் கதிர் சிக்கிட்டார். சிக்கின அப்புறம் ஆளுங்களோட சேர்ந்து 4-5 பிடிச்சிக்கிட்டு முகத்தை அடித்து மூக்கடைச்சு உடச்சி ஆளை துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டதுக்கு அப்புறமா அடி வாங்கின கையோட இப்போ செந்திலும் சரவணனும் தான் கூட்டு வந்திருக்காங்க. வர கூட்டு வீட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ இப்படி அடிச்சேடா அப்படின்னு எல்லாம் பதறி போக குமரவேல் தான் அடித்தான் அப்படிங்கிறத சொன்ன உடனே இன்னமும் ஷாக்காக வராங்க கோமதி. இப்போ வாட்சி போய் சொல்லலாம், உன் குடும்பத்தை காப்பாற்றாண்டா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புள்ள பாவம் அப்படிங்கிற உட்காந்துருக்காங்க. அப்போ பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு பாண்டியனை கூட்டு காமிச்சா அப்புறம் திருட்டு பேர் அப்படி தான் அடிக்க செய்வாங்க அப்படிங்கிற பார்வை பார்த்தீங்கன்னா வேலை இல்லையா, இவன் போய் அடி வாங்கி உட்காந்துருக்கான்னு உட்காந்துருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு போகிறார். அவரோட இடத்துலேருந்து பார்த்தா அவர் பண்ணுறது நியாயமாக படும். ஆனால் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் கோமதி பண்ணுறது நியாயமாகவே படாது. ஏன்னா கோமதி பண்ணுறது எல்லாமே அநியாயமும் முட்டாள்தனமும் கிறுக்குத்தனமும் மட்டும்தான். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா உங்க மேலே கோவப்படுவார்னு நினச்சேன், உன்னை இப்படி வெறுப்பாருன்னு நினைக்கலடா, இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னாங்க. தப்பை சரி பண்ணிக்க முடியுமே, இப்போ போய் சொன்னால் கூட உண்மை தானே, கல்யாணம் ஆகிடுச்சு ஒன்றா தான் இருக்காங்க, இதுக்கப்புறமாச்சும் உண்மையை சொல்லிடலாம். உண்மையை சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் முட்டாள்தனம் பண்ணிட்டான், அதை இப்போ தான் அவன் சரி பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாச்சு. யார் கல்யாணம் பண்ணிப்பா, என் பிள்ளைன்னு தானே அவங்க தூக்கு மாட்டிப்பாங்க இல்லை ஏதாவது பண்ணிப்பாங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக என் பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 சைட்லையும் பேசி பிரச்சனையை முடிச்சிடலாம். அப்புறம் எப்படிங்க மெகா சீரியலை எடுத்துகிட்டு போகிறது, அதில் வேறு நாங்கள் எம்டன் மகன்லேருந்து வேறு கதையை எடுத்து வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு திருப்பி இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் கதிர் என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தை ஃபுல்லாக யார்ட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் ராஜிக்கிட்ட வலிக்குதா அப்படின்னு கேட்குமா, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிச்சா அப்படின்னு கேட்டுட்டு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா, உன் அண்ணன் தங்கச்சி ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட கேட்கல, பணம் எங்கள் நகை எங்கள் குடுறான் தான் அடித்தான், பண நகை மேலே தான் ஆசையாக இருப்பான் போல், ஒன்னால தான் தண்ணி தெளிச்சு விட்டானுங்க, ஒன்னால தான் என் வாழ்க்கையில் வந்திருக்க எல்லா பிரச்சனையும் திருட்டுப்படியும் ஒன்னால தான் அப்படின்னு திட்டுறாரு. இவங்களை ராஜியை திட்டிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாரு. விடுடி என்ன அப்படின்ட்டு டி எல்லாம் போட்டு கிளம்புறாரு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, யாரால் உங்களுக்கு பிரச்சனை, நீ யாருக்காக கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் கதிர் கல்யாணம் பண்ணது ராஜிக்காகவா கிடையாது, பண்ணது யாருக்காக, மனசுக்கு பிடிக்காத ஒருத்தங்களுக்காக ஏன் நீ உங்கள் லைஃப்பை தியாகம் பண்ணணும்னு மீனா கேட்டபோது மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் தான் என் அம்மாவுக்காக இதை பண்ணுறேன் நீங்கள். அப்போ உங்கள் அம்மாட்ட தான் நீங்கள் கோபத்தை காமிக்கணும். உங்கள் அம்மாவுக்காக தாலியை கட்டினீங்க, ராஜியை பிடிக்கல, ராஜி கூட வாழ முடியாது, ராஜி கூட இருக்கிறது நரகம் அப்படின்னு நினச்சா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லமா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. உங்கள் அம்மாவுக்காக உங்கள் அம்மா சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை போய் கரிச்சு கொட்ட விடல, எல்லாம் ஒன்னால தான் இவங்களை போட்டு கரிச்சு கொட்ட. இப்போ கடைசியில் கதிர் ராஜியை இப்போ எப்படியும் ஒரு பேராக சேர்த்துருவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் அது வரைக்கும் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா நமக்கு கொடுமையாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோமதி இப்போவாச்சும் எங்க உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு தனியாக இவர்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லலாம், அதையும் சொல்கிற மாதிரி தெரில. இப்படியே அந்த கதை போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இதில் இப்படி ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, இவங்க திட்டு வாங்குறது அப்படின்னு சமாச்சாரங்கள்லாம் நடக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் அடுத்த இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க